என் தங்கப்பிள்ளையே, திருவோணமும் பிரதோஷமும் கூடி வந்திருக்கின்ற இந்த நல்ல நாளில் நல்ல செய்தியோடு இந்த வராகி உன் இல்லத்தின் வாசலில் நிற்கின்றேன். மங்கள செவ்வாய் கிழமையில் என்னை தொட்டு நீ உள்ளே அழைப்பாய் என்கின்ற நம்பிக்கையில் உன் தாயானவள் என்னை நீண்ட நேரம் என் பிள்ளை நீ காக்க வைத்து விடாதே. ஏனென்றால் நான் உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றது. நான் உன்னுடைய வாழ்க்கையாக மாற்ற வேண்டிய விஷயங்கள் பல இருக்கின்றது. எதுவாக இருந்தாலுமே அதிலிருந்து உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை சர்வ நிச்சயமாக இன்று உன் அம்மா என் மூலமாக நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் உறுதியாக கொடுக்கும் பொழுது அதை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் எதிர்வருகின்ற விஷயங்கள் எல்லாமே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும். உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களும் உனக்குள் பல நல்ல மாற்றங்களை உறுதியாக கொடுக்கும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள எப்பொழுதும் உன்னை நீ தயாராக வைத்திருக்க வேண்டும். உன்னை சுற்றி நல்ல நாட்களில் பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். பல தீய விஷயங்கள் உன்னை தேடி வந்து உன்னை ஆட்டி படைக்க முயற்சி செய்யும். இதையெல்லாம் தாண்டி நீ உனக்கான வெற்றியையும் உனக்கான மன உறுதியையும் சர்வ நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு தர நினைக்கின்ற எல்லா விஷயங்களுமே என்றும் என்றென்றும் உன்னுடைய வெற்றியை உனக்கு உறுதி செய்து கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. நல்ல நேரம் வரும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான நல்லதை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். சந்தோஷமான தருணங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் வாய்த்திடாது. ஒரு முறை அது வாய்க்கும் பொழுது அதனை நீ உன்னுடையதாக மாற்ற எந்த எல்லைக்கும் சென்று விடலாம். ஏனென்றால் வாழ்க்கையில் போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாக இருக்கின்றது. யார் முன்னால் செல்வது யார் என்று எப்பொழுதும் அங்கே குழப்பங்கள் நிலவிக் கொண்டுதான் இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது கிடைத்த சந்தர்ப்பத்தை கிடைத்த வாய்ப்பை யார் சரியாக பயன்படுத்தி கொள்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக மீட்டெடுக்க முடியும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளுமே என் பிள்ளை பட்ட அவமானங்களுக்கு நிச்சயமாக உனக்கு நல்ல தீர்வினை நான் கொண்டு வந்து கொடுக்கின்ற இந்த நேரத்தில் நீ எக்காரணம் கொண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் விட்டுவிடாதே. எதிர்பாராத நேரங்கள் எதிர்பாராத சந்தர்ப்பங்களை உனக்கு இந்த வாழ்க்கையில் உருவாக்கி கொடுத்திருக்கும் பொழுது அதையெல்லாம் நீ என்னவென்று உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது என்று அர்த்தம். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு வெற்றியையும் நீ உறுதி செய்து எப்பொழுதும் போல மனமகிழ்ச்சியோடு இருக்க நீ பழகிக்கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருந்து தருகின்ற ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் ஒவ்வொரு முறையும் நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய திருப்பங்களும் அதனுள் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராமல் நீ பட்ட ஒவ்வொரு அவமானங்களுக்கும் இன்று தீர்வினை நீ கொடுத்தே தீர வேண்டும். மற்றவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்டுகிறோமோ இல்லையோ என் பிள்ளையே, உனக்காக இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ வேண்டும். உனக்கான இந்த சந்தர்ப்பத்தை நீ உனக்கு சாதகமாக மாற்றிவிட வேண்டும். ஒவ்வொரு விடியலும் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் விடியல்தான் இந்த நொடிப்பொழுது. இந்த நாள் சிவபெருமானினுடைய அருளையும் விஷ்ணு பகவானினுடைய அருளையும் நிச்சயமாக உனக்கு பெற்று கொடுக்கும். நந்திகேஸ்வரர் உன்னை தேடி வந்து நிச்சயமாக இன்று உனக்கான மிகப்பெரிய மாற்றத்தை உன் வாழ்க்கையில் செய்து கொடுப்பார் என்பதனை நீ மறந்து விடாதே. நீயாக நினைத்தால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய். இப்படியாக இருக்கும் பொழுது
இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியான புரிதலில் வைத்திருக்கும் பொழுது உனக்கு வாழ்க்கையில் அவ்வளவு சுலபமாக வெல்லாம் எந்த ஒரு கஷ்டங்களும் வந்து விடாது. நீ நினைத்து விட்டால் சட்டென்று ஒரு நொடியில் அத்தனையும் மாறும். சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை கொண்டு வந்து உன் கைகளில் கொடுத்துவிடும். இதுபோன்ற அதிசக்தி வாய்ந்த நாட்களில் நீ நினைத்த மாற்றங்களை எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னுடையதாக பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். யார் நினைத்தாலும் இங்கு எதையும் மாற்ற முடியாது என்பதில் நீ உறுதியாக இரு. அடுத்தவர்கள் நினைத்து உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் நீ இங்கு இந்த வாழ்க்கையை வாழ்வதில் என்ன பலன் இருக்கிறது என்பதனை சற்று சிந்தி பார்க்க வேண்டும். என் பிள்ளையே, உனக்கான நன்மைகளை நீ தேடி தேடி பெறுகின்ற இந்த நாட்களில் உனக்கான வெற்றியை நீ நிச்சயமாக பெறுவாய் என்பதனை உறுதி செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் உன்னை தேடி வந்திருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான துன்பங்கள் உன்னை தேடி வந்து உனக்கான வேதனைகளை அதிகப்படுத்தி இருக்கின்றது. ஆனாலும் எல்லாவற்றையும் கடந்து நீ உனக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை விஷயங்களையும் சரியானபடி நீ செய்து கொண்டிருப்பாயானால் இந்த வாழ்க்கையில் அத்தனையும் உன்னை வந்து சேர்வதை வெகு விரைவாகவே உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நீ இப்படித்தான் இருக்க வேண்டும், அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று உன்னை கட்டாயப்படுத்துவதற்கும் உன் வாழ்க்கையை இப்படித்தான் நீ வாழ வேண்டும் என்று சொல்லி உன்னை வற்புறுத்துவதற்கும் இங்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. இது உனக்கான வாழ்க்கை, உனக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட அற்புதமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டி நீ ஒவ்வொரு விஷயங்களிலும் அடியெடுத்து வைக்க வேண்டுமே தவிர தேவையில்லாத எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க கூடாது. உன்னோடு நான் வருகின்ற இந்த நொடிப்பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் மேலும் மேலும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையே, தெய்வங்களுக்கு உகந்த நாட்கள் உனக்கான மிக பெரிய விடியலை கொடுக்கும் பொழுது அந்த நாளில் உன் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களும் என்னென்ன விஷயங்களில் எல்லாம் நீ வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த விஷயங்களில் எல்லாம் மிக பெரிய வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டும். யாரும் இங்கு உன்னை கட்டுப்படுத்த முடியாது என்று தெரிந்துவிட்ட பிறகு தெய்வத்தின் அருள் ஒன்றே உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ உறுதி கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான முழுமையான நம்பிக்கையையும் தெய்வத்திடமிருந்து என் பிள்ளை நீ பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு. என் குழந்தையே, இந்த நாளில் நீ சாதிக்க நினைத்த விஷயங்கள் அத்தனையும் உன்னுடைய சாதனைகளாக மாறவும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பி நிற்கின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் என்றும் உன் அம்மா உனக்கு உறுதுணையாக இருப்பாள் என்பதனை நீ மறந்து விடாது. நான் இருந்து மாற்றுகின்ற விஷயங்கள், நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் என்று இவை எல்லாமுமே என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும். எதிர்பாராத மாற்றங்களுக்கும் எதிர்பாராத திருப்பங்களுக்கும் என்றும் என்றென்றும் உன்னை நீ தயாராக வைத்திரு. சுற்றி வருகின்ற சூழ்ச்சிகள் எப்பொழுதும் தன் வேலையை காட்டும். அதனால் நீ எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை என்னால் சரி செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு நீ முன்னேறி வந்து கொண்டே இரு. நடப்பது அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்தும். என் பிள்ளையே, கஷ்டமான சூழ்நிலைகள் 1000 வந்திருக்கிறது, துன்பமான நேரங்கள் அதிகமாக இருந்திருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி நீ உனக்கான நம்பிக்கையை நீ என்னிடத்தில் இருந்து பெறுகின்றாய் அல்லவா? அம்மா உடனிருந்து உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பாள் என்று நீ நம்புகிறாய் அல்லவா? அந்த நம்பிக்கை ஒருபோதும் உனக்கு வீண் போகாது. அதை நான் வீண் போக அனுமதிக்கவும் மாட்டேன். இத்தனை நாளும் இத்தனை மாற்றங்களும் உனக்கானதாக வருகின்ற இந்த நேரம் நீ நினைத்ததையெல்லாம்
நிச்சயமாக அடைந்துவிட முடியும் என்பதனை நீ நம்பு. எதிர்பாராமல் உனக்கு நான் கொடுக்கின்ற வெற்றி இந்த வாழ்க்கையில் என்றும் என்றென்றும் உன்னுடையதாக மாற வேண்டும். என் பிள்ளையே, மற்றவர்களுக்காக நீ இறங்கி இறங்கி போவதும் அவர்களுக்காக நீ செய்கின்ற தியாகங்களும் ஏராளம். எங்கே அவர்கள் வருத்தப்பட்டு விடுவார்களோ என்று சொல்லி நீ உன்னை வருத்தி கொள்கின்றாய். இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் இப்படித்தான் உனக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்கள் இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நன்மைகளை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கின்ற நேரங்களை எல்லாம் நீ உன் வசமாக்கிட எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். எதிர்பாராமல் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது என்பதனை முதலில் நீ உணர்ந்துவிட்டு அதன் பிறகு அம்மா சொல்வது போல உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு வெற்றியையும் நோக்கி நீ பயணப்பட்டு கொண்டே இரு. யாரும் உன்னை அங்கே தடுத்து நிறுத்த முடியாது. அதற்கு ஒரு பொழுதும் உன் அம்மா நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் தனக்கு சாதகமாக்கி கொண்டு எப்பொழுதும் உன்னை வேதனைப்படுத்த நினைப்பவர்கள் முன்னிலையில் நீ நிமிர்ந்து நில். எந்த இடத்திலும் தலை குனிந்து விடாதே. நமக்கென இருக்கின்றவள் நம் வராகி எனும் பொழுது நாம் எதற்காக இதையெல்லாம் நினைத்து வருத்தப்பட வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, நானாக உன்னை தேடி வருகிறேன் என்றால் நிச்சயமாக ஏதோ ஒன்று உனக்கு பேரதிசயத்தை கொடுக்க வேண்டும் என்பதனால்தானே. ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கான மிக பெரிய நன்மைகளை நடத்த வேண்டும் என்பதனால்தானே இத்தனையையும் கடந்து உனக்கு நான் உன்னை தேடி வந்து வெற்றிகளை தந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது சரியான நேரம் இதுதான் என்பதனை உணர்ந்து நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் கவனமாகவும் தெளிவாகவும் எடுத்து வை. நம்ப முடியாத அளவிற்கு நல்ல விஷயங்களை எல்லாம் உன் தாயானவள் உன் கண் முன்னால் உனக்கு நடத்தி கொடுப்பேன். உன்னை சுற்றி வந்து உனக்கு துன்பங்களை கொடுத்தவர்களும் வேண்டும் என்றே உன்னை வாழவிடாமல் செய்ய நினைக்கின்றவர்களும் தன் வாழ்க்கையை இழந்து உன்னிடத்தில் உதவி கேட்க வேண்டிய நிலை நிச்சயமாக ஏற்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் பிள்ளையே, நல்ல மாற்றங்கள் உன்னை நல்வழிப்படுத்த வரும் என்பது எப்பொழுதுமே உன் நினைவில் இருக்கட்டும். யாரோடும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களும் வரப்போவது இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். நீ நினைத்தால் மட்டுமே அது கஷ்டம். இல்லை என்றால் ஒவ்வொருவரின் குணங்களையும் தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்திருக்கின்ற நல்ல நேரம் இதுதான் என்பதனையும் நீ உணர வேண்டும். என் பிள்ளையை, அவர்களுக்கென்று ஒரு குணம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி அவர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் காரியங்களை செய்வார்கள். அதனால் அவர்கள் இப்படி இருக்கிறார்கள், இவர்கள் அப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி வருத்தப்பட்டு இங்கு எந்த பலனும் இல்லை. உனக்கான வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை மட்டும் நீ கவனத்தில் வைத்துக்கொள். உன்னை தேடி தெய்வங்கள் எல்லா நேரங்களிலும் வருவதை நீ உணர்ந்து கொள்கிறாய் என்றால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான பல நம்பிக்கைகள் உன்னை தொடர்ந்து வருவதை புரிந்து கொள்ள முடியும். எல்லா மாற்றங்களும் எல்லா திருப்பங்களும் உன்னுடைய எண்ணங்களால் அது உனக்கானதா இல்லையா என்பதனை முடிவு செய்யும். இதிலிருந்து நீ பெற வேண்டிய எல்லா வெற்றியையும் சர்வ நிச்சயமாக முழு மனதோடு எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்து விட்டால் அதுவே போதும். உன்னால் நடத்தி முடிக்க முடியாது என்று நினைத்த பல விஷயங்கள் கூட உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும். நீ கனவிலும் நினைத்திராத அளவிற்கு வெற்றி உன் முன்னால் வந்து குவியும். என் பிள்ளையே, இவையெல்லாம் ஒரு நாளில் ஒரு உச்சகட்ட மாற்றத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பது மேலும் மேலும் உன்னை வலிமைப்படுத்தும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத தருணங்களில் உனக்கென உன் அம்மா நான் கொடுக்கின்ற வெற்றியை நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும். எதிர்பாராமல் நான் உன் முன்னால் வருகிறேன் என்றால் நிச்சயமாக ஏதோ ஒன்று உன் வாழ்க்கையின் உச்சகட்டத்தை அடையப் போகிறது என்ற அர்த்தம்.
அதே நேரத்தில் நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அம்மா வருகிறேன் என்றால் நீ வெற்றிக்கு மிகவும் அருகில் வந்து விட்டாய் என்று அர்த்தம். என் பிள்ளையே, இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு இந்த விடியலை நீ நல்லபடியாக தொடங்கு. எந்த இடத்திலும் யார் பேச்சையும் கேட்டு பின்வாங்கி விடாதே. பேரதிர்ஷ்ட நாள் உன் வாழ்க்கையில் மீண்டும் கிடைக்காது. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.